எக்ஸ்கியூஸ் மீ, நான் மிஸ்டர் சுகீரை பார்க்கணும். அவர் கூட அப்பாயின்மெண்ட் இருக்கு. மேம் உங்க பேரு? ஸ்னேகா. ஜஸ்ட் வெயிட் மேம். சார் கொஞ்சம் பிஸியா இருக்காரு, நீங்க வெயிட் பண்ணுங்க. ஓகே மேம், டீ காஃபி ஏதாவது? நோ தேங்க்ஸ். ஓகே. ஹலோ மேம். ஆக்சுவலி மேம், நான் சுகேஷ் சாரை பார்க்க வந்திருக்கேன். மேம் இப்போ சார் ரொம்ப பிஸியா இருக்காரு, ஸோ ப்ளீஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. எங்கேயா மேம்? அங்க போய் வெயிட் பண்ணுங்க. ஹாய். ஹாய். நீ பிபிஓக்காக நோ வந்திருக்க? நோ, ஐம் அ பிடெக் டாப்பர் ஆஃப் மை சிட்டி. ஐம் an engineer. அவர் ஏதாவது மீட்டிங்ல இருக்காரா? ஆமா, அவர் மீட்டிங்ல இருக்காரு. மீட்டிங் முடிஞ்சதும் அவர் உங்களை கூப்பிடுவாரு. சுசர், எனக்கு ஜாப் எப்போ கிடைக்கும்? உன் பர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருந்துச்சு. லைஃப்ல உனக்கு ஜாபுக்கு குறையே இருக்காது, ப்ராமிஸ். ஹலோ சார். ஓகே. ஸ்னேகா மேம், சார் உங்களை வர சொன்னாரு. சுகேஷ், ஆல்ரெடி 1 மாசம் ஆயிடுச்சு. ஒவ்வொரு முறை நான் வரும்போதும் அடுத்த வாரம்னு சொல்லிட்டே இருக்க. ப்ராப்ளம் என்னன்னா, நீ எந்த ஜாபுக்காக அப்ளை பண்றியோ அது சீனியர் மேனேஜரோடது. இது உனக்கே தெரியும்ல. நல்ல சீனியருக்கான வேகன்சி ரொம்ப கம்மியா இருக்கு. ஒருவேளை நீங்க சீனியர் எக்ஸிக்யூட்டிவ்காக ட்ரை பண்ணீங்கன்னா நான் வெல்கம் பண்றேன். ரியலி? ப்ராப்ளம் சீனியர் மேனேஜர் போஸ்ட்ல இருக்கா இல்ல வேற எதுலயாவது இருக்கா? ஸ்னேகா, உன்கிட்ட நான் பலமுறை சொல்லியிருக்கேன், ஐ ரெஸ்பெக்ட் யூ. வேலைக்காக என் கூட படுக்கிற பொண்ணுங்களுக்கு நான் கொஞ்சம் கூட மரியாதையை கொடுக்க மாட்டேன். அவங்கள நான் முக்கியமாகவும் நினைக்க மாட்டேன். எனக்கு ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சுன்னா கண்டிப்பா அதை நான் உன்கிட்ட சொல்லுவேன். ஓகே, தேங்க்யூ. நான் கிளம்புறேன். பாய். பாய். டேக் கேர். யா, யூ டூ. தேங்க்யூ. வெல்கம். மேம், மே ஐ கோ நவ்? சார் கூப்பிடுவாரு, அப்ப நீங்க போலாம். ஓகே மேம், தேங்க்யூ. வெல்கம். யா சுகேஷ், இன்டர்வியூக்காக லாஸ்ட் டைம் ஒரு லாட் அனுப்புனல, அது நினச்ச மாதிரி இல்லை. ஆனால் இந்த வாட்டி எனக்கு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு எம்ப்ளாயி தான் தேவைப்படுது. ஹாய், ஒரு நிமிஷம். அதுக்கப்புறம் எனக்கு இந்த வாட்டி இன்மெச்சூர்டான எம்ப்ளாயிஸ்லாம் அனுப்பக்கூடாது, புரியுதா? இந்த மாதிரி தப்ப மறுபடியும் பண்ணாத. ஓகே, சரி. எங்க பாரு, உங்ககிட்ட டெம்போன்ஸ் இருக்கா? வாட்? அட, டெம்போன்ஸ் பேட் இருக்கா? ப்ளீஸ் எமர்ஜென்சி கொஞ்சம் கூட, இல்லைன்னா சொல்லு, நான் முன்னாடி வாங்கிக்கிறேன். செக் பண்ணு ப்ளீஸ். ஓ மை காட். ஹே, தேங்க்யூ ஸோ மச். எக்ஸ்கியூஸ் மீ அண்ணா. உன் பேர் என்ன? நிகாஷ் துபே. துபே, ஒரு நிமிஷம் வண்டி நிறுத்துறியா ப்ளீஸ்? ஓகே மேடம். சீக்கிரம்ண்ணா, சீக்கிரம். மேடம் இருங்க, சைடில் நிறுத்துறேன். ஆஹா. ஏய், நிறுத்து. ஓகே, பாய். தேங்க்யூ. தேங்க்யூ. துபே, கொஞ்சம் கண்ணாடியா இருக்க, சிகரெட் பிடிக்கணும். சரிங்க மேடம். தேங்க்யூ. ஹோ, ஹாய். தாஷு, சுத்தமாக தான் இருக்கு. ஹாய். வாட்ஸ் யுவர் நேம்? ரஷ்மி.
ரஷ்மி. நைஸ் நேம். மும்பைக்கு ஏன் வந்த? Job. ஓ, என்ன பண்ணிருக்க? I'm a BTech topper of my city. பரவாயில்லையே, ரொம்ப படிச்சிருக்க போல இருக்கு. ஸோ சரி, மும்பையில் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்க? மும்பைல ஜாப் அப்புறம் வீடு தேடிட்டு இருக்கேன். அப்படின்னா மும்பையில் சாதாரணமாக யாருக்கும் கிடைக்காத 2 விஷயத்த இப்போ நீ தேடிக்கிட்டு இருக்கன்னு சொல்லு. ஜாப் அண்ட் வீடு 2 ஒன்று. ஆனா யோ லக்கி, நானும் கொஞ்ச நாளாக என் ரெண்ட்டை ஷேர் பண்ண ஒருத்தர் தேடிட்டு இருக்கேன். ஸோ நீ என் இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகிடு. ரெண்ட்டையும் ஷேர் பண்ணிக்கலாம், அதோட என் வீடும் நல்லா இருக்கும். டோன்ட் வரி, 20,000 தான் வாடகை, மற்ற எந்த பிரச்சனையும் இருக்காது. என் வீடு சூப்பராக இருக்கும். ஓடி உங்க கூடயா? ஆமா, என் கூட தான். என்ன சொல்ற? ஓகே. ஓ, வெல்கம் ஹோம் பார்பி டால். சூப்பர். துபே, நீ ஒன்று பண்ணு, நீ நேரா போயிடு. யூ வில் லைக் இட். நீங்க வண்டி ஓட்டுற அண்ணாவோட பேரை எது கேட்டீங்க? ஐ மீன் இட்ஸ் ஓகே. அட, சிம்பிளா ஒரு விஷயம் சொல்லவா? இவன் வண்டி ஓட்டுறவன் டிரைவர். டிரைவர் அண்ணான்னு எவ்வளோ நேரம் கூப்பிட முடியும்? எனக்கு இவன் அண்ணனை கூப்பிட பிடிக்கல. அதான் கம் ஆன், ஆப்வியஸ்லி. நீங்க 2 பேரும் ஒண்ணா இருக்கிறது யாருக்கு தெரியும்? எல்லாருக்குமே தெரியுமே. நீங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ன்ற விஷயம் யாருக்கு தெரியும்? அதை சொல்லுங்க. குமார், உன்னை தவிர வேற யாருக்கும் தெரியாது. ஆனா நீ எதுக்கு கேக்குற? ஏன்னா நம்மளோட ஆர்கனைசேஷன்ல கல்யாணமானவங்க ஒன்னா வேலை செய்யக்கூடாது. ஒருவேளை இது யாருக்காவது தெரிஞ்சதுன்னா யூ போத் வில் பி ஃபயர்ட். இந்த விஷயம் எங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சதுனால தான் நாங்கள் லிவிங் டுகெதர்ல இருக்கோம்னு எல்லார்கிட்டயும் சொல்லியிருக்கோம். ஆனா இங்க இருக்கிற எல்லாரும் உங்க மேல சந்தேகமா தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்க இருக்கிற எல்லாருக்குமே உங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சோன்னு சந்தேகம் வருது. ஏன்னா நீ எதை சொன்னாலும் அதை தான் இவ செய்யறா. நீ என்ன சொன்னாலும் அதை இவ அமைதியா கேட்கறா. அதாவது லைக் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், ரைட்? பிரதீப், ஜஸ்ட் சேஞ்ச் யுவர் செல்ஃப். இல்லைன்னா நீங்க 2 பேரும் வேலையை விட்டு போயிடுவீங்க. ரைட்? நீ நான் சொன்னதெல்லாம் கேட்டிருக்க? எப்பவும் கேட்க மாட்டேனே. இது குமார் இருக்கானே, சின்ன வயசுல இருந்தே இப்படிதான். ஹோய், இங்க பாரு. இன்னைக்கு என் வீட்டில் யாரும் இல்லை, நாட் ஈவன் கௌதம். ஸோ என் பிளேஸ்ல இன்னைக்கு பார்ட்டி இருக்கு. ஓகே டன் ஸ்வீட்டி. யா, ஓகே. என்ன நீ இன்னைக்கு தனியாக உட்காந்துருக்க? ரோசி இல்லையா? வெல், ரோசி இஸ் குட், பட் நீ இருந்தா இன்னும் பெட்டரா இருக்கும். ஃப்ளர்ட் பண்றது நிறுத்த. ஸ்டாப் இட். Oh, hi, Kiara. Oh, hi dear. How are you? All good. நீ எப்படி I'm இருக்க? cool. அப்புறம் வீர் கூட செட் ஆச்சா இல்லையா? அவன் என்ன திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறான். Oh, please. அப்போ உன்னால கண்டிப்பா முடியாது. Please don't say that. நடக்கும். Hey. Yeah. இன்னைக்கு என் பிளேஸ்ல பார்ட்டி இருக்கு. Okay. Okay? You have to come. my name is Justin and I'm your phone banking officer. How can I help you, sir? Hey. உங்க டீடைல்ஸ் எடுக்கிற வரைக்கும் நீங்க கொஞ்சம் ஓல்ட்ல இருக்கீங்களா ஸ்மித்? நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நேத்து தான் நான் ஆப்பிள் உட்கா ஃப்ளேவரை வர வச்சிருக்கேன். என்ன சொல்ற, போலாமா? முதல்ல உன்னோட கால கவனி ஏஸ்டி அதிகமாகுதுல. ஏய், ஏஎஸ்டி பத்தியெல்லாம் நீ எதுக்கு யோசிக்கிற? இவனோட கார்டு ஏற்கனவே எக்ஸ்பைரி ஆயிடுச்சு. சரி, அவனை விட்டு தள்ளு. நான் ஒரு புது கார்டை புக் பண்ணிட்டேன். என்ன சொல்ற? ஏ, உன்னோட ரெஜினா எங்க போனா? ரெஜினாக்கு நீ வரியா இல்லையா? என்னோட பேசிக்கிட்டு இருக்க? அதென்ன ரெஜினா இல்லைன்னா நான்றதுக்கு நான் என்ன உன்னோட ஸ்டெப்னியா? இதெல்லாம் போய் உன்னோட ரெஜினா கிட்ட வச்சுக்க. பேசாத. ஏய், நான் உங்ககிட்ட சும்மா விளையாடி தான் சொன்னேன். ஆக்சுவலி என்னோட இன்டென்சிவ் பணம் வந்துருச்சு. அதான் ஷாப்பிங் பண்ணலாமேன்னு யோசிச்சேன். உன்னோட ஐடியா என்னன்னு சொன்னா நல்லா இருக்கும். ஓ, யா. ஷாப்பிங்? எஸ். நைஸ். டேய் மண்டப்பையில என்ன காரியம் பண்ணிக்கிட்டு இருக்க நீ? மண்டையை பார்த்தா காஞ்சி போன செடி மாதிரி இருக்கு, ஆனா பண்றது கரடி வேலை. ஹோல்டு போட்டிருக்கியா? இல்ல சார், நான் காலை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஏதாவது பண்ண உன்னை அடிச்சு வேலையை விட்டு தூக்கிடுவேன், புரியுதா? வேலையை பாரு சார். சரிங்க பாரு, இன்னைக்கு என்னோட வீட்டில் பார்ட்டி இருக்கு. நீ கண்டிப்பா அங்க வரணும். இட் வில் பி ரியலி ரிஃப்ரெஷிங் ஃபார் யூ. ஓகேவா? வரேன். கௌதம். ஹாய் கௌதம்.
How you're returning? இப்பவே வா. Of course I'm happy. Of course. Okay. Okay, I'll see you. Yeah. Bye. உன்னோட பார்ட்டிக்கு எப்போ வரணும்? எனக்கு பார்ட்டி கேன்சல். ஆல்ரெடி கௌதம் வீட்டுக்கு வந்துட்டான். வேற ஏதாவது வீடு இருக்கான்னு பாருங்க. பலியாட மாட்டோம்ல போகும். ரோசி. ஹே ரோசி. இங்க பாரு. இன்னைக்கு என்னோட வீட்ல பார்ட்டி இருக்காது. என்ன எல்லார்கிட்டயும் இன்னைக்கு என் வீட்ல பாட்டின்னு சொல்லிட்டு இருக்கா? இப்ப என்னாச்சு திடீர்னு? கௌதம் வந்துட்டான்ப்பா. இன்னொரு பலியாட பிடிக்கணும்ல. தேவ்தாஸ் வந்துச்சுக்கான். எப்படியாவது பேசி கனெக்ட் பண்ணு. ஓ Okay, fine. ப்ளீஸ். Oh, ஓகே God. சீக்கிரம் போ. வீர் What இன்னைக்கு நைட் பார்ட்டி இருக்கு. பார்ட்டில எங்க கூட ஜாயின் பண்ணிக்கிறியா? ஆக்சுவலி இன்னைக்கு பார்த்தனா ஒரு ஷூட் இருக்கு. எப்படியும் 11 ஆயிடும். ஐம் சாரி. நீங்க என்ஜாய் பண்ணுங்க. ஒரு இல்ல. நிமிஷம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒன்று பண்ணுங்க, நீங்க உங்க வீட்டு சாவியை பூத்தொட்டி கீழே வச்சிருங்க, நாங்க வந்துடுறோம். அதுவே போதும். ஆமா So, சரி. மாடியில பார்ட்டி பண்ணிடுறோம். என்ன சொல்லு. சரி, நாங்க 9 மணிக்கு வந்துடுறோம். நீங்க சாவியை மட்டும் ஜஸ்ட் பூத்தொட்டி ஜன்னல்ல மட்டும் எங்கேயும் வச்சுட்டு போக மறந்துடாதீங்க. ஓகே? ப்ளீஸ். ஓகே. தேங்க் யூ so much. நீங்க மட்டும் இல்லைன்னா எங்க பார்ட்டி வீணா போயிருக்கும். தேங்க் யூ so much. ஓகே, see Thank you you. so much. Bye. Have a great Thank day. you. ஓகே. தேங்க்யூ சார். தேங்க் யூ so much வீர். அம்மா, நம்ம தான் இங்க ரொம்ப நல்லா இருக்கோம்ல, அப்புறம் எதுக்காக நீங்க வேலைக்கு போகணும்னு சொல்றீங்க? நீ தான் தினமும் ஸ்கூலுக்கு போயிடுறியே. 6-7 மணி நேரம் நான் மட்டும் தனியா இருக்க வேண்டியிருக்க. எனக்கு போர் அடிக்குது. அது மட்டும் இல்ல, நாம தனியா இருந்தோம்னா கண்டதை யோசிப்போன்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்ல, எனக்கு வித்தியாசமான தாட்ஸ் எல்லாம் வருது. நீயே யோசிச்சு பாரு. நான் வேலைக்கு போனேன்னா எனக்கு புது புது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடைப்பாங்க. அதுக்கப்புறமா நான் கொஞ்சம் கொஞ்சமா பழைய விஷயங்களையும் மறந்துடுவேன். உன்னோட அம்மா சந்தோஷமா இருக்கணும்னு நீயும் ஆசைப்படுறல? அம்மா, எல்லாமே சரியாயிடும். அது மட்டும் இல்ல, நீங்க உங்களோட ஹஸ்பண்ட் கிட்ட எப்பவுமே பேசக்கூடாது. அவருக்கு உங்க மேல கொஞ்சம் கூட பாசமே இல்ல. He's your father. He loves you. அவர் அப்பான்னு சொல்லுமா ப்ளீஸ். அம்மா, ஐ நோ ஹீஸ் லவ்ஸ் மீ. ஆனா உங்க மேல அவருக்கு கொஞ்சம் கூட பாசமே இல்லையே. உங்களுக்கு மரியாதையும் கொடுக்க மாட்டேங்கிறாரு. வயசுக்கு மீறின அறிவு இருக்கு உனக்கு. ஐ எம் சாரிடா செல்லம். ஐ எம் ரியலி வெரி சாரி. அம்மா, ஹலோ ஸ்னேகா மேம். ஃபைனலி யூ கால்ட் மீ. சொல்லு. இங்கே பாருங்க, ஃப்ளாக்ஸ் பேண்ட் பிபிஓவில் சீனியர் மேனேஜருக்கான வேகன்சி இருக்குது. ஸோ அதுக்காக உங்கள் ப்ரொஃபைலை நான் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன். நாளைக்கு உங்களுக்கு இன்டர்வியூ இருக்கும். ஷார்ப் 11 o'clock. ஸோ டோன்ட் பி லேட். பெஸ்ட் ஆஃப் லக். Hey, come on. Hey. What a party. Oh. Hey. Hey. Cheers. Oh. Hey, Akbar. Hey. It's awesome. எல்லாமே செமையா இருக்கு. Hey. Yes. Hey, welcome. Thank you. என்ஜாய் பண்றீங்களா? இந்தங்க. சரி. Oh. ஏய். ஹாய் வீர், கம் ஆன் ஜாயின். Hey, நான் இப்ப டான்ஸ் பண்ணல. ப்ளீஸ் என்ன விட்டு. Come on. அப்படிதான். ஏய். நான் வீட்ல இருக்கவங்க கிட்ட இன்னும் எவ்வளவு டைம் கேக்குறது? எனக்கு 30 வயசு ஆச்சுன்னு தெரியல உனக்கு. நீ கல்யாணம் பண்ணிக்க. என்னோட பேரண்ட்ஸ் சீக்கிரமா என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்றாங்க. ஆனா என்னால முடியல. நான்லாம் உனக்கு தகுதியானவனே கிடையாது. மத்தவங்க சொல்றதெல்லாம் சரிதான். ஐ எம் கன்ஃபியூஸ்ட். MBA Finance, Acting and now off BPO. இங்க பாரு, ஏன் கூடலாம் உன்னால வாழ முடியாது. எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்கான்?
என்னாச்சு இவனுக்கு? ஓ காட், இவனை எல்லாத்தையும் குடிச்சா நாம என்ன பண்ணுவோம்? எதுக்காக தான் நான் லவ் பண்ணல? ஏன்னா அது எப்பவுமே ஹர்ட் பண்ணும். நான் மட்டும்தான் நிறைய நம்பிக்கை வச்சிருக்கேன். என் தங்கச்சி தான் உன்னோட இன்ஸ்பிரேஷனா? சொனாலி, நீ என்ன பேசிட்டு இருக்க? இது பாத்தியா, அது ரேண்டம் ஃபேஸ். யாரும் तेरी बातों में जो नशा है दिल को धीरे से छू जाता है. மாமா, அது வந்து ஆக்சுவலி ஐ வாஸ் ஃபீலிங் வெரி லோன்லி. இஃப் யூ டோன்ட் மைண்ட், நான் இன்னைக்கு ராத்திரி உங்க கூட படுத்துக்கலாமா? तेरी आंखों की वो चमक मुझको खुद से चुरा जाता है. हर पल तू ही तू लगे जैसे ख्वाब सा ये लगे. போர்வி ரூம்க்கு வெளியில என்ன பண்ற? நீ கொடுத்தது அருமையான மாஸ்டர் பீஸ் பா. நீ உண்மையை சொல்றியா இல்ல என் காலை வாடுறியா? கிளைண்ட் அந்த போட்டோவை பார்த்ததும் அவருக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு. அப்புறம் அதுக்கு டைட்டில் கூட வச்சுட்டாரு. என்ன சொல்ற? டைட்டிலா? என்ன டைட்டில்? दिल धड़के मेरा तेरे ख्वाबों में गुम हो गया. ஹலோ அம்மா, அப்பா. நீ எப்படிமா இருக்க? அப்பா, நான் நல்லா இருக்கேன்ப்பா. சரி, உன்னோட வேலை என்னமாச்சு? 2 மாசம் ஆயிடுச்சு, இன்னும் உனக்கு வேலை கிடைக்கல. இங்க வேற, அங்க உனக்கு வேலை கிடைக்கலனா தயவு செஞ்சு வீட்டுக்கு வந்துரு. இங்கேயும் நிறைய வேலை இருக்குல்லம்மா. அப்பா, அப்பா, நான் நேத்து தான் இன்டர்வியூ கொடுத்துட்டு வந்திருக்கேன். இன்டர்வியூ ரொம்ப நல்லா போச்சுப்பா. எப்பவும் நீயும் தான் நல்லா இன்டர்வியூ போச்சுன்னு சொல்லிக்கிட்டே இருக்க. ஆனா இது வரைக்கும் எந்த அவுட்புட்டும் வரவே இல்லையே. அப்பா, நான் ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்ப்பா, நம்புங்க. சரிம்மா, அதெல்லாம் ஓகே தான். அப்பா, ஏதாவது கண்டிப்பா நடக்கும் பாருங்க. ஒருவேளை இதுவும் நடக்கலன்னா நான் திரும்பி வந்துடுறேன்ப்பா. உனக்கு புரிய வைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரி, இருந்தாலும் ஆல் தி பெஸ்ட். உடம்ப பாத்துக்க. பை. பாபி டால், என்னாச்சு? ஒன்றும் இல்லை. ஃபேஸ் காட்டு. அட, பார்பி டால் கண்ணில் இருந்து கண்ணீர்லாம் வருது. அது ஒன்றும் இல்லை. என்னாச்சு? சொல்லு, என்னாச்சு? ஃபேமிலி ப்ராப்ளமா இருக்கு. லெட் மீ கெஸ். கல்யாணம். கொஞ்சம் எப்படி திரும்ப? ஆக்சுவலி சரியா தான் இருக்கும். பெருசாயிடுச்சு பாத்தியா? சீரியஸா பேசிட்டு இருக்கேன். எப்ப பார்த்தாலும் உனக்கு விளையாட்டு தானா? ஓகே ஓகே ஓகே, காம் டவுன். என்னாச்சுன்னு சொல்லு. ஒன்றும் இல்லை. அப்பா திரும்ப வர சொல்றாரு. நான் இங்க வேலைக்கு வந்தது அவருக்கு பிடிக்கவே இல்லை. ஊருக்கே திரும்பி வந்துடுன்னு சொல்றாரு. எங்க பாரு, நான் சொல்றத புரிஞ்சுக்கோ. ஹே பாபி டால், இதுல உன் மேல எந்த தப்பும் இல்லை. உனக்கு நடக்கிற இந்த பிரச்சனைகள்லாம் உனக்கு மட்டும் நடக்கல. இதெல்லாம் பொண்ணுங்களுக்கு நடக்கிற யூனிவர்சல் விஷயம்டா தங்கம். யூனோ, நம்மள மாதிரி ஸ்மால் டவுன் பொண்ணுங்களோட பிரச்சனையே இதான். சின்ன வயசுல இருந்தே மத்தவங்க சொல்றத கேட்டி நடக்கணும்னு சொல்லி கொடுத்துட்றாங்க. சின்ன வயசுலயே அம்மா அப்பா என்ன நினைப்பாங்களோன்னு யோசிச்சு அவங்களுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கிறோம். கொஞ்சம் வளர்ந்ததும் அண்ணன் என்ன யோசிப்பானோன்னு யோசிக்க ஆரம்பிப்போம். எனக்கு கொஞ்சம் வருஷம் ஆனது கல்யாணம். அப்புறம் புருஷன் தான் பொண்ணாட்ட எப்படி இருக்கணும்னு முடிவு பண்ணி சொல்றோம். எல்லாம் முடிஞ்சு நிம்மதியா வாழலான்னு நினைக்கும் போது குழந்தைங்க வந்துடுவாங்க. அம்மாவை பத்தி குழந்தைங்க என்ன யோசிப்பாங்கன்னு நினைக்கிறது இம்பார்ட்டன்ட் ஆயிடும்ல. நல்ல அம்மாவா இருக்கணும்ல. பட் யூ நோ வாட், இந்த விஷயத்தெல்லாம் மத்த முட்டாள் பொண்ணுங்க வேணும்னா யோசிக்காம செய்யலாம். ஆனா இந்த இடத்துல தான் நான் டிஃப்ரெண்டா இருப்பேன். மத்தவங்க என்னை பத்தி என்ன யோசிக்கிறாங்கன்னு எனக்கு முக்கியமே இல்லை. அதனாலதான் I love the way I want to live. அதுக்கு என் அப்பாக்கு எதிராக வாழணுங்கிற நிலைமை வந்தாலும் அதான் பாக்குறியே, அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கேன். I love how I want. வாவ்ல, நீங்க உங்க லைஃப்ல ரொம்ப கிளியரா இருக்கீங்க. நான் தான் ரொம்ப கன்ஃபியூஸ்டாவே இருக்கேன். அப்பா கிட்ட கொஞ்சம் டைம் கேட்டுட்டு வந்தேன். அவர் இப்ப திரும்பி வர சொல்றாரு. I don't know what to do.
எங்க பாரு பாபி டால், இது கிளாரிட்டின்லாம் சொல்ல மாட்டாங்க, பிராக்டிகலா இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க டார்லிங். கம் ஆன், இப்ப ஸ்மைல் பண்ணு. பெரிய ஸ்மைல் வேணும், இன்னும் பெரிய ஸ்மைல். மச் பெட்டர். ஸ்மைல் பண்ணும்போது எவ்வளவு கியூட்டா இருக்க பாரு. நான் தான் கூட இருக்கேன்ல, நான் உன் சிஸ்டர், ஓகேவா? யுவர் ப்ரொஃபைல் இஸ் குட். ஆனால் உங்களுக்கு நைட் ஷிஃப்ட் கம்ஃபர்ட்டாக இருக்குமான்னு எனக்கு சரியா தெரியல. பிகாஸ் யூ ஹேவ் எ டாட்டர், ரைட்? உங்கள் ஹஸ்பண்ட் என்ன பண்ணிட்டு இருக்காரு? ஐ எம் கம்ஃபர்டபுள் வித் எனி ஷிஃப்ட் சார். டோன்ட் வரி, என்னோட ஹஸ்பண்ட் துபாயில் இருக்காரு. வி ஆர் நாட் டுகெதர் எனிமோர். ஸோ ஓ, சிங்கிள் மதர். ஆக்சுவலி சிங்கிள் மதர்ஸ் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க, வெரி ஹார்ட் ஒர்க்கிங். சரி, உங்களோட பொண்ணுக்கு என்ன வயசாகுது? Hey, come on, guys. I want 2 people to deadly. Not dead on the floor. Log out பண்றதுக்கு இன்னும் 10 minutes தான் இருக்கு. And remember, 3 nights and 3 days in Goa for best caller of the year. All the best, guys. ஹலோ வீர். Yeah. அங்க ஏதோ பிரச்சனை இருக்கு. வில் கோ. பிரச்சனை என்னன்னு பார்த்து சரி பண்ணிட்டு வரலாம். உன்னோட எல்லா பிரச்சனையும் நான் தான் கவனிக்கணுமா? அதெல்லாம் முடியாது. எனக்காக வரலாம்ல ப்ளீஸ். எதுக்கு கோவமா இருக்க? கையை தூக்கு, கையை தூக்கு. லைக் திஸ். இப்படி இல்லை, இப்படி இப்படி பின்னாடி வா. ஓ கொடுமடா. ஜெனஸ், என்னாச்சு? ஐ மீன், உனக்கு எதாவது பிரச்சனை இருந்தா என்கிட்ட சொல்லு. நாட் ஃபீலிங் வெல்லா? வீட்டுக்கு போய் தான் தூங்க போறல. வீர் ஒன்று எப்படி பார்த்துட்டா கண்டிப்பா பிரச்சனை ஆயிடும். என்னோட பயாலஜிக்கல் பிளாக் ஃப்ளெக்சிபிளா இல்ல. ஆக்சுவலி வீட்டில் யார் தான் தூங்க விடுறாங்க? குழந்தைங்களுக்காக சமைக்கணும், அவங்கள ஸ்கூல்ல விடணும். அதுக்கப்புறம் அமத், அவனும் எனக்காக வெயிட் பண்ணுவான்ல. என்னோட ஜாபை நான் சேஞ்ச் பண்ணி ஆகணும். இந்த நைட் ஷிஃப்ட் எனக்கு செட் ஆகாது. You should change. What? I mean your husband, not your job, of course. Are you mad? I mean, எல்லாமே மாறிடும். உன் லைஃப் ஒரு நல்ல விதமா மாறும். உறவுகளை எப்பவும் காப்பாத்தணும், அது உடைக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. என்னாச்சு பிரதீப்? குமார், இந்த தடவை விபிக்காக என்னை ரெக்கமெண்ட் பண்ணுவல்ல? அண்ட் நான் உங்ககிட்ட ஃபேவர் ஒன்றும் கேட்கல. இங்கே இருக்கிற சீனியர் பர்சன் நான் தானே. 100% என்னோட ஓட் உனக்கு தான் கிடைக்கும். ஏன்னா நீ சீனியர் மட்டும் கிடையாது, என்னோட ஃப்ரெண்டாகவும் இருக்கடா. ஆமாம், நீ தான் என் க்ளோஸ் ஃப்ரெண்ட். அப்படின்னா நான் ரெக்கமெண்ட் பண்ணலான்னா உன்னோட ஃப்ரெண்டு கிடையாதா? நான் சும்மா விளையாட்டுக்கு தானே சொன்னேன். உனக்கு தான் கண்டிப்பாக ஓட் பண்ணுவேன். தேங்க்ஸ் மேன். என்ன நீ? ஓகே, இங்க வா. பாட்டி, அக்ஷத், what a present surprise. எப்படி இருக்கமா? நான் நல்லா இருக்கேன். என்ன Hi ஆசீர்வாதம் பண்ணு. அக்ஷத், looking handsome. Thank you. வந்து ஜாயின் பண்ணுங்க. Sure. பிபிஓக்கு வேலைக்காக போறேன்னு சொல்றல்ல, என்னால் அதை ஏத்துக்க முடியல. நான் என்ன பண்ணாலும் நீ ஏத்துக்க மாட்ட அக்ஷய். நீ வேலை செய்யணும்னு நினைச்சனா ஆஃபீஸ்க்கு வரலாம்ல. நீ கம்பெனியோட வைஸ் பிரசிடென்ட். மாம், என் ஒர்க்கை பத்தி இவர்கிட்ட பேச எனக்கு விருப்பம் இல்லை. நான் இன்னைக்கே போய் ஒர்க்ல ஜாயின் பண்ண போறேன். நீங்க வந்ததுல ரொம்ப சந்தோஷம்.
செல்லக்குட்டி பாட்டியை நீ தொல்லை பண்ணாம இருக்கணும் என்ன? ஓகே. மாம் நான் மார்னிங் இவளை பிக் பண்ணிட்டு போயிடுறேன். நீ கவலையே படாதம்மா. நீ லீவ் டைம்ல வந்து கூட்டிட்டு போற வரைக்கும் இவ என் கூடவே இருக்கட்டும். தேங்க்யூ so much. சந்தோஷமா இருங்க. பாய் பேபி. பாய். See you mom. பாய். பாட்டி சாப்பிடுங்க. நீங்களே பாத்தீங்கல்ல, அவ என்னை எப்படி இக்னோர் பண்ணா பாருங்க. அதுவும் நல்லதுதான். அட என்னம்மா இது? எதுக்காக நீ பிரெட் எல்லாம் சாப்பிடுற? சரி, ஈவினிங் நீ சாப்பிட உனக்கு நான் என்ன டின்னர் செய்யணும்னு சொல்லு. எதுவா இருந்தாலும் ஓகே. ஹல்வா பூரி செஞ்சு கொடுக்கவா? ஆமா அக்ஷத், ஏன் பாட்டி உங்களை இக்னோர் பண்றாங்க? நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு என்ன வேணும்? அமைதியா சாப்பிடுறியா? அட பாவம், வீரோட கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கால, ரொம்ப அனாயிங், ரொம்ப டாமினேட்டடா இருக்கா. இவனை பார்க்கும்போதே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கா. ஆனா இவன் பெட்டரான பர்சனை டிசர்வ் ஓயா பண்ணா. உன்ன மாதிரி ரைட். எதுக்காக நீ இதெல்லாம் பேசிட்டு? ஓகே. ஆல்ரெடி எனக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஓ ப்ளீஸ், உங்க ஜோடி பெர்ஃபெக்ட்டா இருக்கும். நீங்க ஒண்ணானா சூப்பரா இருக்கும். Whatever. ஓகே, நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன். நீ அமைதியாக வந்தால் மட்டும் போதும். ஓகே. ஹாய் எவ்ரிவன். ஹலோ சார். ஹாய். மீட் ஸ்னேஹா, யுவர் நியூ மேனேஜர். ஹாய். ஹாய் மேம். யா, மீட் சாக்ஷி, ஹாய். அவர் சீனியர் மேனேஜர். ஹாய் சாக்ஷி. சாக்ஷி, இவங்களுக்கு எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் பற்றியும் சொல்லிடுங்க. ஓகே. ரைட், இனிமே இவங்க பார்த்துப்பாங்க. நான் கிளம்புறேன். தேங்க்யூ வெரி மச். பை, டேக் கேர். பாய். ஸோ இதான் நம்ம Hi. ஃப்ளெக்ஸ் பாயிண்ட். வேலையை முடிச்சாச்சு, கிளம்புறோம். ஓகே, பாய். பாய். ஹாய். ஹாய். ஆர் சீனியர் மேனேஜர். ஓ ஹாய். ஹாய் மேம். ஹாய். ஹலோ. ஹாய், நைஸ் மீட்டிங் யூ. ஹாய். சேம் யூ. ஹாய். ஓகே, பாய், டேக் கேர். பாய் பாய். See you. See you. ஹாய். ஹாய். ஸோ சொல்லு, ரொம்ப அழகா இருக்க. கண்டிப்பா பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கல்ல? ஐ எம் சிங்கிள் மதர். ஓ ப்ளீஸ் டோன்ட் டெல் மீ. ஆக்சுவலி உன்னோட ஸ்கின் ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்யூ so much. சியா மட்டும் என்னோட கிளாஸ்மேட்டா இல்லாம இருந்ததுதான் நீ இந்த கம்பெனில வேலை செஞ்சிருக்கவே மாட்டேன். என் ஃப்ரெண்ட்ஷிப்பால தான் இந்த கம்பெனில உன்னை சகிச்சிட்டே இருக்காங்க. அதர்வைஸ் ஐ நோ தட் டார்லிங். ஆக்சுவலி ஃப்ரெண்ட்ஸ்னா இப்படி ஹெல்ப் பண்ணணும்ல. அது இருக்கட்டும், வீரோட பார்ட்டிக்கு வரியா? யாருமா? அந்த டிப்ரெஷன் நோயாளியா? லண்டன்ல MBA ஃபைனான்ஸ் முடிச்சுட்டு வந்தான். இங்க ஆக்டராக ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஆக்டிங் எதுவும் செட் ஆகலன்னு இப்ப BPOல வேலை செஞ்சுட்டு இருக்கான். அவன் சரியான லூசர். நீயும் தானே HMல மேனேஜ்மெண்ட் முடிச்சுட்டு BPOல ஒர்க் பண்ற. ஏய், அவன உனக்கு பிடிக்குமா என்ன? நம்ம எல்லாருமே இங்க சர்வைவ் பண்ணிட்டு இருக்கோம். இன்ஃபேக்ட் நம்ம எல்லாரும் லூசர்ஸ் தான். சரி, நான் உன்கிட்ட ஒன்று கேட்கவா? யாரு BPOல ஒர்க் பண்ணணும்னு நினைப்பாங்க? ஆறு எந்த பெத்தவங்க தன்னுடைய குழந்தை வளர்ந்ததும் BPOல ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க சொல்லு? அதனால சில் பண்ணு. 78, 79. தேங்க்யூ. ஹாய். என்னாச்சு? ஏன் பிரதீப் மாதிரி எப்பவும் டென்ஷனா இருக்கா? பாஸ் உன்னை பார்க்கணும்னு சொன்னாரு. இது நல்ல விஷயம் தானே? நோ, இட்ஸ் நாட். எனக்கு என்னவோ உன்னை பற்றியும் பிரதீப்பை பற்றியும் யாரோ அவர்கிட்ட சொல்லியிருக்காங்களோன்னு தோணுது. ஆர் யூ சீரியஸ்? அவர்கிட்ட யார் சொல்லியிருப்பாங்க? அதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது. எனக்கு அவனை பற்றி தெரிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன். அவன் உனக்கு ஏதாவது ஒரு ஆஃபர் கொடுப்பான். அதை நீ கண்டிப்பாக பண்ணி ஆகணும். இல்லைனா அப்புறம் வா, சீக்கிரமா போலாம். இங்கயா? இங்கதான். கொடை இங்க வச்சிரு. இதை இங்க வச்சிடுறேன். லெட்ஸ் கோ. ஃபர்ஸ்ட் டைம் வரேன். ஓகே, செட்டில் எல்லாரும் சைலண்டா இருங்க. ரெடியா? நான் ஆக்ஷன் சொல்லுவேன், நீங்க கட்டி பிடிக்கணும். ஓகே, டேக் போலாமா? ஓகே சார். ரோலிங் சார். இருக்கால இவன் தான். ரோலிங் அண்ட் ஆக்ஷன். சார், நீங்க கட் சொன்னதுக்கு அப்புறமும் இவரை ஹக் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஓஹோ, இங்க பாருங்க, இவரோட என்ட்ரி வந்ததுக்கு அப்புறம் நீங்க விட்டுறணும். ஏன்? என் பொண்டாட்டி தானே. எவன் வந்தா என்ன? நான் ஏன் விடணும்? ஆ?
கொஞ்சம் ஆர்ட் லெவல்ல யோசி. இது என்னோட பொண்டாட்டி தானே. ஆக்ஷன். போஸ்ட்மேன் என்டர். சார் போஸ்ட்மேன் வந்துட்டேன் சார். போஸ்ட்மேன் வந்துட்டேன் சார். வந்துட்டியா? வந்துட்டேன். ஏன் வந்த? எதுக்காக நீ இவ்வளோ ஆக்டிங் பண்ற? நீ இவ்வளோ ஆக்டிங் பண்ணினா நான் என்ன பண்ணுவேன் சொல்லு. இல்ல இல்ல சார், அது வந்து என்ன டைரக்டர் இவனுக்கு எல்லாமே நான் தான் சொல்லி புரிய வைக்கணுமா? ஆ, இப்படிதான் நீங்க வேலை செய்வீங்களா என்ன? நான் இந்த சீனே பண்ண போறதில்ல. என்ன புறம்போக்கு தானா இது? ச்சே, ஆக்டரே வெளியே போயிட்டான் பாரு. ஒரு போஸ்ட்மேனா இருக்க கூட உனக்கு தகுதி இல்லையா? உனக்கு ஆக்டிங்கே வரல, ஆக்டிங்கான ஏ கூட தெரியல. நீ இங்க வா, இவனை வச்சு போட்டோ எடு, இவனை வச்சு படம் எடு, நல்லா ஷூட்டிங் எடு. எல்லாம் வேஸ்டான ஃபெலோஸ் தான் இங்க இருக்கானுங்க. போங்க, பேக்கப் பேக்கப். இந்த இடத்துல என்ன கோச்சிங் கிளாஸா நடந்துகிட்டு இருக்கு? இந்த ஆக்டர் மனசுல என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கான்? நான் ஷூட்டிங் பண்ண மாட்டேன், ஹீரோயின் கூட ஒட்டிக்கிட்டே தான் இருப்பாங்கிறான். புறம்போக்கு. இந்த டைரக்டர் அவனை விட பெரிய புறம்போக்கு. ஆனா நீ நல்லவன், நீ ரொம்ப நல்லவன். நீ வாட்ச்மேன் ரோல ரொம்ப நல்லா பண்ற. தேங்க்யூ சார். நான் இந்த படத்துல ஃபுல் காஸ்டிங்கை சேஞ்ச் பண்ண போறேன். இந்த டைரக்டர் ஆக்டர் எல்லாரையும் சேஞ்ச் பண்ணுவேன், ஆனா ஒன்ன சேஞ்ச் பண்ணவே மாட்டேன். நீ கவலையே படாத. சரிங்க. ஹாய். தாஷு. தாஷு. ஹாய். நல்ல வேளை தாஷு, நீ வந்துட்ட. இன்னைக்கு நாளே சரியில்லை. உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் என் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. என்னாச்சு தங்கம்? நீ இன்னைக்கு ஜொலிக்கவே இல்லை. உன்னோட தங்கம்லாம் எங்க போச்சு? அது காட்டுக்குள்ள ஷூட்டிங் போயிட்டு இருக்குல்ல, யாராவது தங்கத்தை திருடிட்டு போயிட்டாங்கன்னா. நீ இப்படி எல்லாம் யோசிப்பியா? சரியான முட்டாளா இருக்க. என்ன தாஷு, நீ நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. ஹீரோ டைரக்டர் எல்லாருமே மோசமானவங்களா கிடைச்சிருக்காங்க. என் பணம் எல்லாம் வேஸ்டா போகுது. என் மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு தாஷு, ரொம்ப வேதனையா இருக்கு. Poor baby, it's okay. சார், உங்களுக்கு குமார் சார் கூப்பிடுறாரு. பாத்தியா, என்ன கூப்பிடுறான். It's okay baby. நான் வந்துடுறேன். Postman sir. Hey, what's up? Come here. Come on, come. Hi Tashu. என்னப்பா my sweet hero. நல்லாவே திட்டு வாங்குறப்பா, வேற லெவல். இன்னைக்குன்னு பார்த்தா நீ வரணுமா? நீ என்ன மிஸ் பண்ணவே இல்லையா? சரி கூட வா, நான் ஒருத்தங்களை இன்ட்ரோ கொடுக்குறேன். எங்க பாரு வீர் பேபி, இவ தான் ரஷ்மி. இவ என் புது ரூம்மேட். அண்ட் ரஷ்மி இவர் தான் எங்களோட சாதாரணமான. நிஜமாவா? இல்ல, ரொம்ப அமேசிங்கான ஆக்டர் வீர். ஹாய். ஆக்சுவலி வீர், நான் எதுக்கு இவளை இங்க கூட்டிட்டு வந்தேன்னா உனக்கே தெரியும்ல, மும்பைல 2 விஷயம் ரொம்ப ஃபேமஸ். ஒன்னு இந்த அமேசிங் மழை, இந்த வெதர், அண்ட் ரெண்டாவது ஷூட்டிங். அதான் மழையை ரசிச்சுக்கிட்டே உன்னோட ஷூட்டிங்கை பார்க்க வந்துட்டோம். இன்னைக்கு தான் நீ வரணுமா? ஓ கம் ஆன். தாஷு மேம், உங்களை சார் கூப்பிட்டாரு. ப்ரொடியூசர் சார். ஓகே, நீங்க 2 பேரும் போரிங்கான ஆளுங்க, போரிங்கா பேசுங்க. I'll just be back. வாங்க. Yeah, sure. Hello Sakshi. Hi sir, good afternoon. Good. How are you? Good sir, please. Thank you. சாக்ஷி, உனக்கே தெரியும்ல, நம்ம பிபிஓ ஒரு புது பிரான்ச்சை ஸ்டார்ட் பண்ண போகுது. நான் பர்சனலாக என்ன யோசிக்கிறேன்னா, உன்னை வைஸ் பிரசிடெண்ட்டாக அப்பாயிண்ட் பண்ணணும்னு யோசிக்கிறேன். Thank you so much sir. Come on, you very much deserve it. But ஒரே ஒரு கண்டிஷன் இருக்கு. I would like to be friendship with you. அதாவது எப்படின்னா, மியூச்சுவல் ஃப்ரெண்ட் வித் மியூச்சுவல் பெனிஃபிட்ஸ். ஐ பெக் யூ பார்டன் சார். எனக்கு எதுவும் புரியல. ஓ, யூ நோ, டு பி ஹானஸ்ட், நீ உண்மையிலேயே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்க. தட்ஸ் த ஃபேக்ட். நான் உன்னை ஃபோர்ஸ் பண்ணல, இது ஜஸ்ட் ஒரு சின்ன ப்ரப்போசல். ஐ எம் மேரிட் சார். ஸோ வாட்? இது என்ன பெரிய விஷயமா? சாக்ஷி, எனக்கு நல்லாவே தெரியும் உனக்கு இங்கே வேலை செய்கிற ஸ்டாஃபோட ஒரு லிவிங் ரிலேஷன்ஷிப் இருக்கு. ஸோ டைரக்டர் கூட இருக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? சார், இதுதான் விஷயம்னா நான் சீனியர் மேனேஜராகவே இருக்க விருப்பப்படுறேன்.
வெல், எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நான் உனக்கு ரொம்ப பெனிஃபிஷியலாக இருப்பேன். மற்றவங்க செய்ய முடியாததை நான் செய்வேன். டேக் யுவர் டைம். ஒரு 2 hours யோசி. நீங்க ரைட்டரா? இல்ல இல்ல நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்களா? ஒருவேளை நடிகையா நீங்க? நோ ஐ மீன் ஐம் அ பிடெக் டாப்பர் ஆஃப் மை சிட்டி. ஐம் அன் இன்ஜினியர். ஆக்சுவலி நானும் எம்பிஏ பண்ணியிருக்கேன் லண்டன்ல. கிரேட். இது என்னோட வெறும் இன்ட்ரெஸ்ட், அவ்வளோதான். நான் ஒரு நல்ல ஆக்டர் தான். அது இன்னைக்குன்னு பார்த்து நேரம் சரியில்லை. நீங்களே பார்த்தீங்களே ப்ரொடியூசர் சொன்னதை. அவர் என்ன சொன்னார்னா, டேரக்டருக்கு எதுவுமே தெரியல, அவர் வீணா டென்ஷன் ஆயிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் நான் நல்ல நடிகன் தான். யா லுக்கிங் லைக் போஸ்ட்மேன். வெரி நைஸ். வெரி நைஸ். அப்புறம் நீங்க தஷுவோட ஃப்ரெண்டு? யா. அப்புறம் நானும் தஷு நல்ல ஃப்ரெண்டு. அவளும் என் ஊர் தான். ஓகே. யா. நீங்க பேசுறது சரியாவே கேட்கல. நான் காலை சேம் நம்பருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்றேன். ஓகேவா? இன்கேஸ் வேற ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் சொல்லுங்க. ஸோ யா. ஓகே. இஸ் எவ்ரிதிங் ஓகே? அது வந்து ஐ டோன்ட் நோ. யூ டோன்ட் நோ? யா, ஐம் இன் லவ். ரோசி, இட்ஸ் a good thing. ஐ நோ, பட் வீரை தவிர வேற யார் என்ன தொட்டாலும் எனக்கு சுத்தமா பிடிக்கல. அதனால நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையுமே இழந்துட்டு இருக்கேன். எனக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. இது ஒண்ணும் தப்பு கிடையாது. உன் மனசுல இப்படி எல்லாம் தோன்றது நல்ல விஷயம் தானே. இது ரொம்பவே அழகான விஷயம். இந்த மாதிரி ஃபீலிங்க ரொம்ப பேரால புரிஞ்சுக்க முடியல. ஆனா அவங்களுக்கு புரியும் போது காலம் ரொம்ப கடந்து போயிருக்கும். ரோசி, காதல்ன்றது ரொம்ப அழகான உணர்வு. நீ எதை பத்தியும் தப்பா யோசிக்காத. நீ இந்த விஷயத்தை நல்லா என்ஜாய் பண்ணு. கம் ஹியர். என்ன பண்ணீங்க? என்ன மார்னிங் வாக் பத்தி பேசுறீங்க? நீங்களும் எங்க கூட சேர்ந்து யோகா பண்ணுங்க. இவரை மாதிரியே ஃபிட்டா இருப்பீங்க. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நான் எவ்வளவு அழகா ரெடியா இருந்தேன் தெரியுமா? உனக்காக ஒரு நல்ல gift வச்சிருந்தேன். என்ன gift? அந்த gift பார்க்கணுமா? Then unwrap me. I don't feel like it, yaar. நிதின் எனக்கு ஃப்ரெண்டுமா. நீ யார்? அவனோட பொண்ணு. நம்ம இதே மாதிரி கண்டினியூ பண்ணிட்டு இருக்க முடியாது. கண்டிப்பா கண்டினியூ பண்ண முடியும். கல்யாணம் பண்ணிக்கலாம்ல? He took your virginity and now he is ignoring you. மச்சான், என்னால அவளை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. உனக்கு ஒரு வாரம் டைம் தரேன். இல்லைனா அப்பா கிட்ட போய் நான் எல்லா உண்மையும் உடைச்சிருவேன். உனக்கு இந்த மாதிரி தோணுதா என்ன? என்னை சிவிங்க மாதிரி மென்னுட்டு துப்பிடலான்னு தோணுதா? Then you are wrong. அப்பா! சாண்டி! அட சீக்கிரமா சொல்லு, என் பாட்டிக்கு ரொம்ப லேட் ஆகுது. சீக்கிரம். ஒரு நிமிஷம். என்ன சீக்கிரமா சொல்லு. சீக்கிரமா சொல்லு. I'm getting late. இதோ சொல்றேன். சொல்லு. அது எனக்கு வீர் நம்பர் வேணும். வீரோட நம்பர் வேணுமா? அது ஓ மை காட், எனக்கு தெரியாம எது நடக்குதா? அட என்ன நீ வீரோட நம்பர் வேணுங்கிறதுக்காக தான் என்கிட்ட முக்கியமான விஷயம் சொல்லிட்டு இருந்தியா? முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல. நீ இவ்வளவு வெக்கப்படுறன்னு எனக்கு புரியவே இல்லை. சரியான பைத்தியம். ஃபார்மசி கூட எனக்கு இவ்வளவு வெக்கம் வந்ததே இல்லை. மென்டல். எனிவே கொடுக்குறேன்.
ஹலோ, வாட்ஸ் அப் வீர்? வாட் அ சர்ப்ரைஸ். எப்படி இருக்கீங்க வீர் சார்? அது வந்து தாஷு தெரியாம கால் பண்ணிட்டேன். அப்படியா? 2 வருஷத்துக்கு அப்புறம் வீர் எனக்கே கால் பண்றான்னு நான் யோசிச்சேன். தெரியாம கால் பண்ணிட்டேல. ஓகே பை. அது ஒரு விஷயம் இருக்கு, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அது உன்னோட ஃப்ரெண்டோட பேர் என்ன? அதான் பிடெக் பண்ணியிருக்காளே. ராஷ்மி. ரஷ்மி. அவன் நம்பர் கிடைக்குமா? ரஷ்மியோட நம்பரா? அது சாரி வீர், என்னால ரஷ்மியோட நம்பர் உனக்கு கொடுக்க முடியாது. ஐம் ரியலி சாரி. அது என்னன்னா, ரஷ்மி என்கிட்ட யார்கிட்டயும் அவ பெர்மிஷன் இல்லாம நம்பரை கொடுக்கவே கூடாதுன்னு சொல்லியிருக்கா. பரவாயில்ல, பாரு, கிடைச்சா நல்லதுதான். ஆஸ் அ ஃப்ரெண்ட் என்னால உனக்கு ஹெல்ப் பண்ண முடியும். ஃப்ரெண்ட்ஷிப்காக இது கூட பண்ணலாம். எப்படி நீ ஒன்று பண்ணு, நாளைக்கு சாயந்தரம் ரஷ்மி அவளோட ஃபேவரட் கேஃபேட்டேரியாக்கு போக போறா. நான் அந்த அட்ரஸ் உனக்கு மெசேஜ் பண்றேன். அண்ட் உன்னோட லக்க நீ அங்க ட்ரை பண்ணி பார்க்கலாமே. சரி, இப்பவே எனக்கு சென்ட் பண்ணிடு. என்ன நெருப்பு 2 பக்கமும் பத்திக்கிச்சு போல இருக்கு. என்னாச்சா? உன்னை அறையவா? என்னாச்சுன்னு கேக்குறியா? முன்னாடி ஸ்மார்ட்டா இருக்கிற மாதிரி நடிக்காத. என்னம்மா இது பிளஷிங். ஒன்னு புரிஞ்சுக்கோ, இப்ப நான் பண்ணது வீருக்கு என்னைக்குமே தெரியாம பாத்துக்கணும். ஏன்னா சில லாஜிக் இருக்கு பேபி. லெசன் கத்துக்கோ, லெசன். எப்பவுமே ஒரு பையனுக்காக நம்ம அவைலபிளா இருக்கோங்கிற விஷயம் அவனுக்கு தெரியவே கூடாது. அப்பதான் பசங்க பின்னாடி வருவாங்க. அவைலபிள் பொண்ணுங்களை பத்தி யாரும் யோசிக்க மாட்டாங்க. என்ன புரியுதா? இதுக்கப்புறம் இத உன்னோட லைஃப்லயும் அப்ளை பண்ணு. சரி, நான் கிளம்புறேன். ஓகே. ஒன் மோர் திங். எங்க பாரு பேபி, நீ என்கிட்ட ஒரு ப்ராமிஸ் பண்ணி ஆகணும். நாளைக்கு ஒரு வேலை உனக்கும் வீருக்கும் நடுவில் லவ் வந்துச்சுன்னா, ஐ மீன் எனக்கு அது ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கும். ஆனா நீ எப்பவுமே பையன் வந்ததும் என்னோட வீட்டை விட்டு போயிடவே கூடாது, புரியுதா? நான் அப்படிலாம் இல்ல, உன்னை விட்டுட்டு போகவே மாட்டேன். மை ஹேரியா. சரி, எனிவே நான் கிளம்புறேன். பை பை. கவனமா இரு. பை பை. ஐ காண்ட் பிலீவ் திஸ். இது வரைக்கும் நான் இந்த மாதிரி விஷயத்த கேள்விதான் பட்டிருக்கேன். இப்பதான் நிஜத்துல பாக்குறேன். What do you mean by that? குமார், மும்பைல ஃப்ளெக்ஸ் பாயிண்ட் மட்டும் ஒரே கம்பெனி கிடையாது. ப்ளீஸ் சாக்ஷ், எதுக்காக உன்னோட செல்ஃப் ரெஸ்பெக்ட்ல நீ இறங்கி போகாத. எக்ஸாக்ட்லி, நீ கவலையப்படாத. ஆனா அவர் சூப்பர் பாஸ் ஆச்சே. அவரை பத்தி யார்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றது? ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இத குடி. பாலை குடிச்சிட்டு சீக்கிரமா வந்து தூங்கு, சரியா? இல்லம்மா, நான் பால் குடிக்க மாட்டேன். நீங்களே பாத்தீங்கல்ல, சாப்பிட்டு நான் குண்டாயிட்டு இருக்கேன். நீ எங்கம்மா குண்டான? பாத்தீங்களா, அந்த போன் கூட நீங்க எனக்கு பால் கொடுக்க கூடாதுன்னு சொல்லுது. இரு ஒரு நிமிஷம். யா சாக்ஷி. யா ஸ்னேகா, பாஸ் எனக்கு திரும்ப திரும்ப மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அதே விஷயத்த பத்தி தான் கேட்டுட்டே இருக்காரு. எனக்கு லிட்ரலி என்ன பண்ணணும்னே புரிய மாட்டேங்குது. நான் இப்பவே கிளம்பி போறேன். அவரு தன்னோட லிமிட்டை கிராஸ் பண்ணாருன்னா நான் ரிசைன் பண்ணிடுறேன். எதுக்கும் நீ ஒரு முறை நல்லா யோசிச்சுக்கோ. சரி, நீயே சொல்லு. நீ என்னோட இடத்துல இருந்திருந்தா என்ன பண்ணிருப்ப? அதான், நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிறியோ அதை தான் பண்ணிருப்பேன். தேங்க்யூ ஸ்னேகா. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் ஸ்னேகா. நீங்க எல்லாருமே அழகான முகத்தை வச்சுட்டு ஜாலியா சுத்திக்கிட்டே இருக்கீங்க. எந்த வேலையும் செய்யவும் மாட்டேங்கிறீங்க. உங்க வயசுல எல்லாம் 4 வருஷத்துக்கு முன்னாடி நான் ரொம்ப கடுமையா 16 மணி நேரம் வேலை செஞ்சிருக்கேன். சத்தியமா சொல்றேன். நீங்க முன்னேறணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வேலை செஞ்சுதானே ஆகணும். சீனியர் சொல்றது எல்லாத்தையும் நீங்க செஞ்சீங்கன்னா சீக்கிரமாவே நீங்க முன்னேறுவீங்க. புரியுதுல்ல? இப்படியே இருந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். அதாவது ஒழுங்கா வேலை செய்யாம இப்படி அழகான முகத்தை வச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் அவங்களையும் வேலை செய்ய விடு, நீயும் போய் உன் வேலையை பாரு ப்ளீஸ். சும்மா எதுக்கு டைம் பாஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? போங்க, போய் வேலையை பாருங்க. சார், கஸ்டமர் அது. சுரேஷ், நீ இங்க 2 வருஷமா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க. உன்னால இதை கூடவா சமாளிக்க முடியாது? இடியட்.
யா குமார் சொல்லு. ஆர் யூ ஷூர் யூ வாண்ட் டு ரிசைன்? குமார், நான் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு எனக்கு சத்தியமா புரியவே மாட்டேங்குது. நான் இப்ப ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்கேன். ஓகே. ஹலோ பாஸ், நான் சாக்ஷி பேசுறேன். ஐ எம் ஹாப்பி ஆஸ் அ சீனியர் மேனேஜர். என்னால் வர முடியாது. அண்ட் யா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் ஆஃபர். ஹாய் காய்ஸ், உங்க எல்லாருக்குமே நான் கங்க்ராச்சுலேஷன் சொல்லிக்கிறேன். ஏன்னா ஃப்ளெக்ஸி பாயிண்ட் பிபிஓ புது பிரான்ச்சை ஓபன் பண்ண போகுது இன் ஹைதராபாத். வெல், ஆஃபீஸ் புதுசு, பொறுப்பு புதுசு, அதனால நான் அங்க போய் ஆகணும். அண்ட் உங்களோட புது பாஸ் அது உங்கள ஒருத்தர் தான். அவரு சீக்கிரமாவே வந்து ஜாயின் பண்ணிப்பாரு. அப்புறம் உங்களோட புது வைஸ் பிரசிடென்ட் யாருன்னா சாக்ஷி சக்சேனா. And Rosie will be taken lead position. Wow, congrats dear. Congrats. So guys, all the best for your new boss, new VP and new venture. அடடா, இந்த நேரத்துக்கு அவ வந்திருக்கணுமே, ஏன் இவ்வளவு நேரம் லேட் பண்றா? அதோ வந்துட்டா. பார்க்க மாட்டேங்கிறானே. ஹலோ. நான் வந்துட்டேன். ஆமா. ரஷ்மி தானே? ரஷ்மி, நான் உங்களை ஓ Yeah, எஸ் yeah. Hi. வீர். Hi. ஹாய். ஹாய். ப்ளீஸ் வாங்க. ஆக்சுவலி ஐ அம் வெயிட்டிங் ஃபார் சம்ஒன். ப்ளீஸ் அவங்க வர வரைக்கும் நீங்க இங்க உட்காருங்க. யா ஷியோர். நீங்க இங்க வருவீங்கன்னு தாஷு சொன்னா. ஓகே. ப்ளீஸ். யா, தேங்க் யூ. ஜஸ்ட் கிவ் மீ நம்பர். சாரி, என்னோட நம்பரை உங்களுக்கு தர, நோட் பண்ணிக்கங்க. 9899 222 யூ நோ. பட் உங்க நம்பர் எதுக்கு கொடுக்குறீங்க? சும்மா தான். நீங்க எனக்கு கால் பண்ணீங்கன்னா நான் சேவ் பண்ணிப்பேன்ல. நீங்களே எனக்கு கால் பண்ண மாட்டீங்க. இருந்தாலும் நான் உங்களுக்கு கால் பண்ணுவேன்ல. அது நானும் உங்களுக்கு ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் அனுப்பினேன் ஃபேஸ்புக்ல. ஆனா நீங்க அக்செப்ட் பண்ணவே இல்லை. அது வந்து என்னன்னா, ஐ அம் நாட் சோஷியல் பர்சன். ஓ யா, நான் உங்களை பத்தி சில டீடைல்ஸ் கூட பார்த்தேன். உங்களோட பர்த்டே 15th ஆகஸ்ட் தானே? யா, பட் என் பர்த்டேவை நான் செலிப்ரேட் பண்ண மாட்டேன். பட் வை? பெரிய விஷயம் ஒன்றும் இல்லை. நான் பிறந்து என்ன கீழ்ச்சல் சொல்லுங்க பார்க்கலாம். எனிவேஸ், என்னை பற்றி பேச வேண்டாம், உங்களை பற்றி நீங்கள் சொல்லுங்க. யா, ஐ எம் a BTech topper of my city. இதை நீங்கள் அன்னைக்கும் சொன்னீங்கல்ல? யா. ஏதாவது புதுசா? யா, ஐ எம் ஹியர். சார், யுவர் ஆர்டர். தேங்க் யூ ஜான். வைங்க, அங்கே வச்சிருங்க. தேங்க் யூ சார். சுகர்? யா, இட்ஸ் ஓகே. சுகர் இருக்கும். ப்ளீஸ் ஹேவ் இட். பரவாயில்லையே, உன் அம்மா உனக்கு டீ போட கூட கத்து கொடுத்துட்டாங்களா? ஆமா பாட்டி. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? அம்மா ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு திரும்பி வந்ததும் நான் போட்டு டீயை குடிச்சு ரொம்ப ஃப்ரெஷ் ஆயிடுவாங்க. அப்படியா? பாட்டி, உங்க கை ரொம்ப வலிக்குதா என்ன? அப்படின்னா நீங்க போய் ரெஸ்ட் எடுங்கள. அது ஒண்ணு இல்லம்மா, நைட்ல இருந்து கொஞ்சம் வலிக்குது. எனக்கும் இப்ப வயசாயிடுச்சு இல்லம்மா. இப்படியெல்லாம் அடிக்கடி நடக்கும். பரவாயில்ல பாட்டி. அம்மா மறுபடியும் ஜாப்க்கு போறது ரொம்ப நல்ல விஷயம் தானே. உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணவும் வாய்ப்பு கிடைச்சிருக்கு. உங்க கூட இருக்கிறதும் ஜாலியா இருக்கு. அட, அதனால தானம்மா நானும் இங்க வரேன். எனக்கும் இங்க இருந்தா நிம்மதியா இருக்கும், அதுக்கு தான் வரேன். நீ என் கூட இருக்கும் போதெல்லாம் நானும் உன்ன மாதிரியே சின்ன பொண்ணா மாறிடுறேன். பாட்டி, உங்ககிட்ட ஒண்ணு சொல்லவா? நீங்களும் என்ன மாதிரி சின்ன பொண்ணு தானே, ரொம்ப கியூட் கியூட். அட என் செல்ல குட்டி. சரி பாட்டி, நீங்க ரெஸ்ட் எடுங்க, நான் டீ போட்டு எடுத்துட்டு வரேன். சரிம்மா.
பாட்டி 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 என்னாச்சு பாட்டி? பாட்டி சொல்லுங்க என்னாச்சு? பாட்டி உங்களுக்கு என்னாச்சு பாட்டி? என்ன பாருங்க பாட்டி. ஃபோன். பாட்டி பாட்டி உங்களுக்கு எதுவும் ஆகாது பாட்டி, எதுவும் ஆகாது. போனை எடு அக்ஷய், ப்ளீஸ் போனை எடு. உங்களுக்கு எதுவும் ஆகாது. ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்றேன். ஹலோ, சிட்டி ஹாஸ்பிட்டல். ஐ அம் காலிங் ஃப்ரம் அஸ்மிதா ஃபிளாட்ஸ் 0101. சீக்கிரமா ஆம்புலன்ஸ் அனுப்புங்க. பர்சனலா ஒரு क्वेश्चन கேட்கவா? ப்ளீஸ். காதல் வந்துருச்சுன்றதுனால தான் கல்யாணம் பண்ணிக்கலையா, இல்ல அப்படி ஒரு பொண்ணே கிடைக்கலையா? ஸ்னேகா, நீ ரொம்ப கஷ்டமான விஷயத்த கேட்டுட்ட. நானும் காதலிச்சேன்தான். அண்ட் உண்மையான காதல். உண்மையை சொல்லணும்னா மேரேஜ் இஸ் ஆர் மேட் இட் ஹேவன். ஆனால் அந்த பொண்ணுக்கு என்னோட ஒரு பொறுக்கி ஃப்ரெண்ட் மேலே காதல் வந்துருச்சு. வாட்? ஆமாம். அப்புறம் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஓகே. ஆனால் என்னோட ஆசை என்னன்னா அவ எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். ஆனால் என்னோட ஒரு பொறுக்கி ஃப்ரெண்டு இருக்கான்ல, அவன் அவளை ரொம்பவே கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கான். சொல்லுமா. ஹலோ அம்மா, பாட்டிக்கு அட்டாக் வந்துருச்சு. நான் இப்ப சிட்டி ஹாஸ்பிடலுக்கு கால் பண்ணி ஆம்புலன்ஸ் வர சொல்லிருக்கேன். அது கீழே வந்துருச்சு. நீங்க முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா சிட்டி ஹாஸ்பிடல் வாங்கம்மா, ப்ளீஸ்மா. ஸ்னேகா, என்ன ஏதாவது பிரச்சனையா? அக்ஷய் ப்ளீஸ் போனை எடு. ஹலோ அக்ஷய், சீக்கிரமா சிட்டி ஹாஸ்பிடலுக்கு வந்துரு. நீ உடனே வா ப்ளீஸ். ஓகே, கமிங். ஒரு நிமிஷம். Guys, நீ அந்த சாக்ஷி இமெயில வந்துட்டாங்க. கவர் Come on. பண்ணிடு. நான் மத்தத செக் பண்ணிடுறேன். யா, கண்டிப்பா கண்டிப்பா. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். என்னாச்சு? வாட்ஸ் ஹேப்பனிங்? கங்க்ராச்சுலேஷன்ஸ். என்னாச்சு? ஏதாவது சர்ப்ரைஸா? Congratulations. Thank you. Congratulations, Sakshi. I'm so happy for you. So 3 cheers. A new Vice President, Shakshi. Hip, hip, hip. வீர், கங்க்ராட்ஸ். சாக்ஷி, கங்க்ராட்ஸ். Oh, thank you so much. நான் உனக்கு உன்னோட கேபினை காட்டுறேன். வா. So congratulations. Thank you. Friends, just friends. Yeah, thank you. உன்னை தவிர எல்லாருமே எனக்கு விஷ் பண்ணிட்டாங்க. என்னோட ப்ரமோஷன்னால உனக்கு சந்தோஷமா இல்லையா? கொஞ்சம் கூட இல்லை. இதுக்கப்புறம் நான் உன்னை பாஸ்ன்னு கூப்பிடணும். அப்புறம் நான் உன் கீழே வேலை செய்யணும். இது எனக்கு கிடைக்க வேண்டியது உனக்கு கிடைச்சிருச்சு, அதுவும் ஒரே நைட்ல. இங்க பாரு, நான் எங்க ஃப்ரெண்ட்ஷிப் இன்னும் எத்தனை நாள் நிலைக்குன்னு தெரியல. அவன் உன்னோட ஃப்ரெண்டு, ஆனா அவர் எனக்கு ஹஸ்பண்ட். Hello, baby. How do I look? You're looking hot. நீ தான் எப்பவுமே ஹாட்டா தானே இருப்ப. Exactly. ஆனா உனக்கு ஒரு விஷயம் சொல்லவா? இதுக்கப்புறம் நீயும் ஹாட்டா இருக்கணும். இந்த புக்ல இப்படி என்னதான் இருக்கு? எப்ப பார்த்தாலும் இதே படிச்சிட்டு இருக்க. இதை கேட்காத. Because we are going party. நீ என் கூட வர. I'm not going.
I'm not even invited. Please just let me go. Hey, one second, madam. Not invited. In the word first time கேக்குறேன் invitation. Sweetie, மும்பையோட ரூல்ஸ் சிம்பிள். நீ பியூட்டிஃபுல்லான பொண்ணா இருந்தா எல்லா பார்ட்டிக்கும் கண்டிப்பா நீ இன்வைட்டடா தான் இருப்ப. அதுவும் அழகோட சேர்ந்து இன்டெலிஜென்ஸும் இருந்தா இங்கிலீஷ் கொஞ்சம் நல்லா பேசினா அதுக்கப்புறம் யூ கேன் ரூல் தி சிட்டி டார்லிங். இங்க பாரு, இந்த சிட்டி இப்ப கூட பொண்ணுங்களோட அழகுல மயங்கிட்டு தான் இருக்கு. Look, I'm not coming. என்கிட்ட dress கூட Of இல்ல. course you're coming, darling. You're coming. I don't have clothes. ஹலோ நான் செத்து போயிட்டேனா? பைத்தியமா நீ? தாஷ் இங்க இருக்கிற வரைக்கும் எந்த பயமும் இல்ல. நான் தான் இருக்கல. என்னோட அமேசிங் க்ளோத்ஸ்ல இருக்கு. நீ அத போட்டுட்டா ரொம்ப அழகா இருப்ப. Of course நீ அத போட்டுக்கணும். அது fit ஆகாது. No, I can't wear them. முடிஞ்சதா? வா போலாம். No, I'm not going. வா சொல்றேன். ரொம்ப அடம் பிடிக்காத. வா போலாம். இந்த தடவை நான் விபிக்காக ரெக்கமெண்ட் பண்ணுவேன்ல, அண்ட் நான் ஒன்றும் உங்ககிட்ட ஃபேவர் கேட்கல. ஆஃப்டர் ஆல் ஐம் த சீனியர் மோஸ்ட் பர்சன் ஹியர். 100% என்னோட ஓட் உனக்கு தான் கிடைக்கும். ஏன்னா நீ சீனியர் மட்டும் இல்லடா, எனக்கு ஃப்ரெண்டாகவும் இருக்க. அண்ட் யுவர் நியூ வைஸ் பிரசிடென்ட் இஸ் சாக்ஷி சக்சேனா. எனக்கு ப்ரமோஷன் கிடைச்சதுல உனக்கு சந்தோஷம் இல்லையா?